சுபத்ரா, நீ நம்ம குருஜிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவர் வந்து ஒரு பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும். சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். எனக்கும் மனசுல அதுதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏங்க வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. சரி. ஆமா பாஸ்கர், போய் ரெஸ்ட் எடு. பாட்டி, எப்படியோ இசை சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டா. அதனால அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுள் இசை ரூபத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டாருப்பா. இசையோ கடவுளோ பாட்டி, ஒண்ணு மட்டும் நிச்சயம், இனிமே நம்ம வீட்டுல யாருக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். பாட்டி பயப்படாதீங்க. நீ என்னப்பா சொல்ற? நடக்க விட மாட்டியா? இல்ல பாட்டி, எப்படி இருந்தாலும் குருஜி வந்து வழக்கமா இதைத்தானே சொல்ல போறாரு. அவருக்கு முன்னாடி நானே அட்வான்ஸா சொல்றேன், அவ்வளவுதான். worry பண்ணாதீங்க. ஸ்ரீஜா, இந்த வீட்டுல நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் நீதான் காரணம்னு தெரிஞ்சது அப்புறம் பாரு நடக்கிறத. பாட்டி நீங்க வாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. ஸ்ரீஜா, இதுல உன்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ண போறேன். நீ மட்டும் இதுக்கு காரணம் தெரிஞ்சது அப்புறம் இருக்கு உனக்கு. சாரி மச்சான், லேட் ஆயிடுச்சு. சாரி. நானே இப்ப தான வந்தேன். சரி, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டியா? இதோ இருக்கு. ஓகே. இந்த கிளாஸ்ல ஸ்ரீஜாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, அதான் எடுத்துட்டு வந்தேன். சரி, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். கவலைப்படாத. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க. என்னோட கேஸ் விஷயமா கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. ஓகே. இந்த 2 பொருள்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒத்து போதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, கொடுங்க. சார், நாளைக்கு காலையில் வந்துடுங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஹே விஷால், என்னாச்சு? நாளைக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகே? நாளைக்கா? ஏய், நீ கூட ஃபீல் பண்ணாதடா. அதான் அப்பாக்கு எதுவும் ஆகாம இசை காப்பாத்திட்டாங்கல்ல. இல்ல மச்சான், டாக்டர் சொன்னதை என்னால நம்ப முடியல. அவரு யார்கிட்டயும் கோமா கூட பேசினது இல்ல. அவருக்கு போய் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? ஏய் விஷால், எதுவும் வருத்தப்படாதடா. நம்ம சந்தேகத்துக்காக தான் இங்க லேப் டெஸ்ட்கே கொடுக்க வந்திருக்கோம். ஒரு வேளை இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஒண்ணு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகும், இல்லையா இத வேற யார் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிப்போம். டேய், இப்போதைக்கு எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதடா. டாக்டர் வாங்க, உட்காருங்க. வா. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? டாக்டர், என் பேர் ராகவ். இவங்க என்னோட ஒய்ஃப் வர்ஷினி. சரி, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஐயோ, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் கொடுக்குற டேப்லெட்டை 21 நாளைக்கு ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஓகே டாக்டர். இந்தாங்க, இந்த டேப்லெட்டை போடுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடணும். சரியா? போயிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே, போலாம். தேங்க்யூ டாக்டர். ரெகுலர் எக்ஸசைஸ், டேப்லெட்ஸ், ஹெல்த்தி ஃபுட்ஸ் இது இருந்தாலே போதும். ஓகே, தேங்க்யூ so much டாக்டர். போயிட்டு வா. என்ன இப்போ ஓகேவா? சரி, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன்.
இல்ல இல்ல ராகவ், நானும் வரேன். சரி வா. ம். சார் எவ்வளோ சார் ஆச்சு? 80 சார். சார் நான் பே பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ சார். சார் இந்த யா எவ்வளோ ஆச்சு? 250 சார். சார் பே பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். ம். அர்ஷினி, டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா டேப்லெட்டையும் மறக்காம எடுத்துக்கோ. ஓகே? ஓகே ராகவ், தேங்க்யூ. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, நம்ம எந்த தப்பும் பண்ணல. நீ தேவையில்லாம பயப்படாத. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏய், என்ன கொஞ்சமா சரி. ம். எப்பா, இந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ம்? வா போலாம். சார் என்ன சார் இது? விட்டமின் டேப்லெட் கேட்டா நீங்க வேற ஏதோ டேப்லெட் கொடுத்துருக்கீங்க. என்ன சார் நீங்க? அப்படியா? அந்த மாத்திரை கொடுங்க. ஐயோ, இது கர்ப்பத்தடை மாத்திரையாச்சே. சாரி சார். வேற ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து அர்ஜென்ட்னு சொன்னீங்க. அப்ப மாறிடுச்சு போல. என்ன சார் நீங்க? மாத்திரை விஷயம் கொஞ்சம் கவனமா கொடுக்க வேணாமா? சாரி சார், கோச்சுக்காதீங்க. ஸோ இருங்க சார், மாத்தி தரேன். இந்தாங்க சார். அடச்சே. யோ, மாத்திரை கொடுக்கும்போது கவனமா கொடுக்கறது இல்லையா? இப்ப பாரு, கர்ப்பத்தடை மாத்திரை கேட்டவங்களுக்கு விட்டமின் மாத்திரை கொடுத்துருக்க. டாக்டருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்னை திட்டுன்னு திட்டுவாரியா? அண்ணே, நான் என்ன வேணும்னு நான் செஞ்சேன். அந்த அவசரப்பட்டான், அதனால மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்னொரு ஆள் கருத்தடை மாத்திரை கேட்டானே, அவனுக்கு விட்டமின் மாத்திரை கொடுத்து அனுப்பிட்ட. அவனோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா? அதுல ஃபோன் நம்பர் இருந்தா வர சொல்லி மாத்தி குடியா. அவன் ஃபோன் நம்பர் எனக்கு எப்படின்னு தெரியும். இதை இப்படியே விட்டுருங்கண்ணே, நல்லது. எங்கேயோ ஒரு குழந்தை கெட்டியான ஆயுசோட இந்த பூமிக்கு வரப்போறதா நினைச்சுக்கோங்க. பண்ற தப்பையும் பண்ணிட்டு பேசுற பேச்ச பாரு. அவங்க பொண்டாட்டி விட்டமின் மாத்திரை சாப்பிட்டா குழந்தை ஹெல்த்தி ஆயிருமியா? அண்ணே, இது கடவுளோட சித்தனை. அந்த குழந்தை பிறக்கணும்னு கடவுள் நினைச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் நான் எந்த மிஸ்டேக் இந்த மாதிரி பண்ணதில்ல. இப்ப நான் ஏன் இப்படி பண்ணணும்? விடுங்கண்ணே, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம வீட்டுக்கு குருஜி வராருமா? குருஜி குருஜி எதுக்கு மறுபடியும் வராரு? நம்ம வீட்ல எந்த நல்லது நடந்தாலும் அவர்கிட்ட கலந்துக்காம நாம எதையுமே பண்ணதில்ல. இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அவர்கிட்ட கலந்துக்காம பண்ணதுனாலதான் பாஸ்கருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அட முட்டாளுங்களா, அது நான் பண்ணுது. சிம்பிளா ஒரு சின்ன பூஜை பண்ண போறோம். அதுக்கு தான் குருஜியை வர சொல்லிருக்கோம். நான் வேணா பூஜை ரூமை ரெடி பண்ணி வைக்கவா? அந்த வேலையெல்லாம் அண்ணி எப்பவோ முடிச்சிட்டாங்க. நீ எல்லாம் ரொம்ப லேட்டு.